morning, student. Today, the topic is Henderson equation. Okay. Next, என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹெண்டர்சன் ஈக்குவேஷன், ஹெண்டர்சன் சமன்பாடு, அதை பத்தி நாம இப்போ பார்க்க போறோம். சரி, ஹெண்டர்சன் ஈக்குவேஷன் உங்க ரெடி பண்ணிருக்கோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு 5 மார்க்ல கேட்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, அதனால பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஹெண்டர்சன் ஈக்குவேஷன் எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு ஆசிட் அண்ட் பேஸை பேஸ் பண்ணி தான் ஈக்குவேஷன் வந்து ஃபைனலா வந்து டெரி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த ஆசிட், ஓகேவா? ஆசிட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஹச் பிளஸ் அயான், ஹச் பிளஸ் அயான். OH மைனஸ் அப்படிங்கிறது ஒரு பேஸ். ஓகே, இப்போ ஹச் பிளஸ் அயான் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது, KA, ஓகேவா? ஆசிட் பை சால்ட். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆசிட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்ட். ஒரு அமிலம் உடைய செறிவும் அதனுடைய சால்ட்டுடைய செறிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. KA இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆசிட் பை சால்ட். ஸோ எதனுடைய இதுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறாங்க? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹச் பிளஸ் அயானுக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ டேக்கிங் நெகட்டிவ் லாக். ஸோ இப்போ உங்களுக்கு மேத்ஸ்ல இருக்கும் அதே தான் இங்கே உங்களுக்கு ரெண்டு சைட்லையும் வந்து நெகட்டிவ் லாக் எடுக்கணும். லாக் எடுக்கல, நெகட்டிவ் லாக். அப்ப கச்சு பிளஸ்க்கு முன்னாடி என்ன ஆகும்? மைனஸ் லாக் கான்சன்ட்ரேஷன் கச்சு பிளஸ் அப்படின்னு வந்துடும். ஈக்குவல் டு KA எப்படி மாறும்? மைனஸ் லாக் KA. அடுத்து அந்த கான்சன்ட்ரேஷன் ஆசிட் பை சால்ட் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி இருக்கும்? மைனஸ் லாக் ஆஃப் ஆசிட் பை சால்ட். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆசிட் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்ட். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடி நாம டெரிவ் பண்ணியிருப்போம், PH POH அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளா PH அப்படிங்கிறது என்னது? மைனஸ் லாக் பேஸ் 10ன்னு கொடுத்துட்டு கான்சன்ட்ரேஷன் கச்சு பிளஸ் அயான்னு கொடுக்கும். அந்த பேஸ் 10 வந்து ஏதாவது ஒரு இடத்துல மட்டும்தான் இன்வால்வ் ஆகும், மேக்சிமம் இடத்துல வந்து இன்வால்வ் ஆகுறது இல்லை. அது இன்வால்வ் ஆகலை அப்படிங்கிறதுக்காக அது ராங்னு நினைச்சிடாத, சே கரெக்ட் ஆன்சர் தான். ஓகேவா? ஸோ அப்ப PH ஈக்குவல் டு மைனஸ் லாக் கான்சன்ட்ரேஷன் கச்சு பிளஸ். PH ஈக்குவல் டு மைனஸ் லாக் கான்சன்ட்ரேஷன் கச்சு பிளஸ். இதுக்கு முன்னாடி அப்பயும் பார்த்தோம், POH ஈக்குவல் டு மைனஸ் லாக் கான்சன்ட்ரேஷன் OH மைனஸ். அதே மாதிரி இப்ப எடுத்துருக்கோம் பாரு, மைனஸ் லாக் KA ஈக்குவல் டு PKA. ஓகேவா? அந்த PH இருந்த இடத்துல இங்க PKA. ஸோ அப்ப PKA ஈக்குவல் டு மைனஸ் லாக் KA. ஸோ தீஸ் வேல்யூஸ் ஆர் சப்ஸ்டிட்யூட்டட் திஸ் ஒன் ஈக்குவேஷன். இந்த வேல்யூஸை கொண்டு போய் என்ன பண்ற? இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ற. அப்ப மைனஸ் லாக் கான்சன்ட்ரேஷன் கச்சு பிளஸ் பதிலாக PH வந்துருச்சு, ஈக்குவல் டு மைனஸ் லாக் KA, அதுக்கு பதிலாக PKA போட்டோம். அடுத்தது மைனஸ் அப்படியே இருக்குது, லாக் ஆசிட் பை சால்ட் அப்படியே இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மைனஸை பிளஸ்க்கு மாத்துற, கீழே இருக்கிறது மேல போயிடும், மேல இருக்கிறது கீழே வரும். இந்த சால்ட் அப்படியே மேல போயிடுச்சு, ஆசிட் அப்படியே கீழே வந்துருச்சு. PKA plus log salt by acid. ஓகேவா? ஸோ சிமிலர்லி POH ஈக்குவல் டு இந்த A இருக்கிற இடத்துல B போட்டீங்கன்னா அது பேஸ் உண்டான கண்டக்ஷன் ஈக்குவேஷன். இது ஆசிட் கண்டக்ஷன் ஈக்குவேஷன், இது பேஸ் உடைய கண்டக்ஷன் ஈக்குவேஷன். பட் இங்க வந்து சால்ட் பை ஆசிட் சால்ட் பை பேஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும், அவ்வளவுதான். ஓகே, கிளியர்? ஸோ த கண்டக்ஷன் ஈக்குவேஷன் பாரு. Let us consider the concentration of H plus ion equal to KA concentration acid divided by concentration salt. This is equation number 1 அப்படின்னு வச்சுக்கோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ஒன்று வந்து டேக்கிங் நெகட்டிவ் லாக். மேல இருக்கிற ஈக்குவேஷனை முதல்ல நெகட்டிவ் லாக் எடுக்க போறோம். அப்போ மைனஸ் லாக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் H plus ion equal to மைனஸ் லாக் KA மைனஸ் லாக் ஆஃப் ஆசிட் பை சால்ட். ஓகேவா? 6 ஆல்ரெடி உங்களுக்கு வந்து மைனஸ் லாக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் கச்சு பிளஸ் ஈக்குவல் டு PH அப்படின்னு சொல்லியிருக்கோம். PH ஈக்குவல் டு மைனஸ் லாக் கான்சன்ட்ரேஷன் கச்சு பிளஸ் அயான் அல்லது கச்சு 3O பிளஸ் அயான் எப்படி வேணா கொடுத்துருவாங்க. அப்ப அதே மாதிரி இப்ப என்ன பண்ணுவோம்? PKA ஈக்குவல் டு மைனஸ் லாக் KA. So these values are PH number. இது போல PKA. இப்ப ஈக்குவேஷன் 3ல ஆசிட் பை சால்ட் இருக்கு இல்லையா, அதை அப்படியே மாத்திக்கும். சால்ட் பை ஆசிட் அப்படிங்கும் போது இந்த ஈக்குவேஷன் நம்பர் 4.
4 என்னது pH equal to pKa plus log of salt by acid. This equation is called as Henderson equation for acid. Okay, Henderson equation for acid. Oh, acid is Henderson equation. So similarly, POH, H இடத்துல OH போடு. POH equal to PK, அங்க acidக்கு A, இங்க பேஸுக்கு B. Plus log of salt by concentration salt by அங்க acid இங்க என்னது base அவ்வளவுதான். இது equation number. So equation 4 and 5 is called as Henderson equation, but this one is the acid Henderson equation. Fourth one, next fifth one is the base Henderson equation. Base Henderson equation. Okay வா? So அப்ப Henderson equation சொல்லிட்டு உங்களுக்கு derive the Henderson equation அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், ஒரு 5 மார்க்ல கேட்க வாய்ப்புகள் உண்டு. நான் ஷார்ட்டா எழுதியிருக்கேன், பார்த்துக்கோ. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ஒன் salt hydrolysis. Salt hydrolysis. So one of the acid is dissolved in base to form salt and water. இப்போ ஒரு ஆசிட்டையும் ஒரு பேஸையும் மிக்ஸ் பண்றீங்கன்னு வைங்க, அது மிக்சிங் ஆஃப் சால்ட் அண்ட் ஆசிட் அண்ட் பேஸ், த மிக்சிங் ஆஃப் ஆசிட் அண்ட் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஆசிட்டையும் ஒரு பேஸையும் மிக்ஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு ஆசிட்ல பேஸை கொண்டு வந்து கலக்கிறோம் அப்படின்னா உனக்கு வாட்டரும் பிளஸ் ஒரு என்னது உப்பு, ஒரு சால்ட்டும் வந்து உருவாகும். அதான் கொடுத்துக்கிறோம். ஸோ ஒன் ஆஃப் த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஆடிங் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு டு ஃபார்ம் சோடியம் குளோரைடு, சால்ட் அண்ட் வாட்டர். ஓகேவா? ஒரு ஆசிட்டையும் ஒரு பேஸையும் மிக்ஸ் பண்ணும்போது உனக்கு சால்ட் ப்ரொடியூஸ் ஆகுது பிளஸ் வாட்டர். ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா சால்ட் ஹைட்ராலிசிஸ். ஹைட்ராலிசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஹைட்ராலிசிஸ் மீன்ஸ் நீராற்பகுப்பு அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு உப்பை கொண்டு போய் தண்ணியில போட்ட அப்படின்னா, இங்க பாரு, ஒரு உப்பை கொண்டு போய் தண்ணியில போட்டீங்கன்னா ஆசிட்டும் பேஸும் ஃபார்ம் ஆகும்னு அர்த்தம். ஆசிட்டும் பேஸும் ஃபார்ம் ஆகும்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா சால்ட் ஹைட்ராலிசிஸ். ஒன் ஆஃப் த சால்ட் சோடியம் குளோரைடு ஆன் ஹைட்ராலிசிஸ், so plus water to form HCl and sodium hydroxide. Okay, so the salt hydrolysis means one of the salt are dissolved in water to form acid and base is called as salt hydrolysis. சரி, இப்ப பாரு சோடியம் ஹைட்ராக்சைடு அதாவது Na. இப்ப இன்னொரு சிம்பிளா ஒண்ணு சொல்லலாம், ஒரு ஆனையான் ஒரு கேட்டையான் எதை வேணா எடுத்துக்கோ. ஒரு ஆனையானும் வாட்டர்ல டிசால்வ் ஆகுமா, ஒரு கேட்டையானும் வாட்டர்ல டிசால்வ் ஆகும். இதுதான் உனக்கு புக்ல கொடுத்துருக்காங்க. ஒரு ஆனையான் ஆர் டிசால்வ்ட் இன் வாட்டர் டு ஃபார்ம் H+ ion. One of the cation are dissolved in water to form OH- ion. இந்த வாட்டர் பார் அப்படியே பிரிஞ்சு போய் மேல ஒண்ணு கீழே ஒண்ணு அதுக்கு H+ OH-. ஆனா உனக்கு என்ன கிடைச்சிக்குது, ஒரு ஆனையான் வாட்டர்ல டிசால்வ் ஆகும்போது ஒரு பேஸ் கிடைக்குது. ஒரு கேட்டையான் வாட்டர்ல டிசால்வ் ஆகும்போது ஒரு பேஸ் கிடைக்குது. ஒரு ஆனையான் வந்து வாட்டர்ல டிசால்வ் ஆகும்போது ஒரு ஆசிட் ஆனது ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஒரு கேட்டையான் ஒரு பிளஸ் வாட்டர்ல டிசால்வ் பண்ணா உனக்கு என்ன கிடைக்குது, சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிற பேஸ் கிடைக்குது. இதே ஒரு ஆனையான் ஒரு மைனஸ் வாட்டர்ல டிசால்வ் ஆகும்போது உனக்கு என்ன கிடைக்குது, HCl அப்படிங்கிற ஒரு ஆசிட் ஆனது ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா சால்ட் ஹைட்ராலிசிஸ். ஸோ சால்ட் ஹைட்ராலிசிஸ் மீன்ஸ் என்னது, ஒன் ஆஃப் த சால்ட் ஆர் டிசால்வ்ட் இன் வாட்டர் டு ஃபார்ம் ஆசிட் அண்ட் பேஸ் இஸ் கால்ட் சால்ட் ஹைட்ராலிசிஸ். ஸோ ஒரு ஆனையானும் சரி ஒரு கேட்டையானும் சரி ரெண்டுமே வாட்டர்ல டிசால்வ் ஆகக்கூடிய கண்டிஷன்ல இருக்கும். ஒரு கேட்டையான் ஆனது வாட்டர்ல டிசால்வ் ஆகும்போது ஒரு பேஸை உருவாக்குது. அதே வந்து ஏன்னா கேட்டையானும் போது பிளஸ் வாட்டர்ல இருக்கக்கூடிய OH- தூக்கிட்டு பேஸா போகுது. இதே ஒரு ஆனையான் ஸோ ஒரு மைனஸ் வாட்டர்ல டிசால்வ் ஆகும்போது அதுல இருக்கிற ஒரு கச்சை தூக்கிட்டு ஆசிட்டா வெளியில போகுது, முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ இதான் அதோட டெஃபினிஷன். ஸோ இதுல மொத்தம் ஒரு 4 கண்டென்ட் எடுத்துக்கிட்டோம். என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்ப ஸ்ட்ராங் ஆசிட் வெர்சஸ் ஸ்ட்ராங் பேஸ், ஸ்ட்ராங் ஆசிட் வெர்சஸ் ஸ்ட்ராங் பேஸ், ஸ்ட்ராங் ஆசிட் வெர்சஸ் வீக் பேஸ், வீக் ஆசிட் வெர்சஸ் ஸ்ட்ராங் பேஸ். ஓகேவா? அடுத்தது வீக் ஆசிட் வெர்சஸ் வீக் பேஸ். மொத்தம் 4. ஸ்ட்ராங் வீக், வீக் ஸ்ட்ராங், வீக் அவ்வளவுதான். 2 ஸ்ட்ராங் சொல்லு, 2 வீக் சொல்லு. ஒரு ஸ்ட்ராங்க சொல்லி வீக்க சொல்லு, அடுத்தது வீக்க சொல்லிட்டு ஸ்ட்ராங்க சொல்லு. ஓகேவா? ஆசிட் பேஸ் 4க்கும் போட்டு முடிஞ்சு போச்சு. இப்ப ஃபார் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ராங் ஆசிட் வெர்சஸ் ஸ்ட்ராங் பேஸ். நெக்ஸ்ட் ஒன்
strong base versus weak acid. Next one, strong acid versus weak base. Next one, weak acid versus weak base. இந்த ரெண்டுலயும் பாரு ரெண்டு ஸ்ட்ராங் இருக்கு, இந்த ரெண்டுலயும் பாரு ஒரு வீக்கு ஒரு ஸ்ட்ராங் இருக்கு. இது வீக்கா இருந்தா அது ஸ்ட்ராங்கா இருக்கும், இது ஸ்ட்ராங்கா இருந்தா அது வீக்கா இருக்கும். சரி, இப்ப எக்ஸாம்பிளா இப்ப ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்ப ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னா HCl எடுத்துக்கலாம், HNO3 ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோ. இங்க உனக்கு வந்து HNO3 எடுத்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ இப்ப ஒரு HNO3 நைட்ரிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் ஆசிட். அப்ப ஸ்ட்ராங் பேஸ் என்ன எடுத்துக்கிற அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கணும். ஸ்ட்ராங் பேஸ் என்னது? சோடியம் ஹைட்ராக்சைடு. சரி, அப்ப ஸ்ட்ராங் ஆசிட் தெரிஞ்சு போச்சு, ஸ்ட்ராங் பேஸ் தெரிஞ்சு போச்சு. அப்ப வீக் ஆசிட் என்ன சார் எடுத்துக்கலாம்? ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான் HA, அதாவது CH3COOH அசிட்டிக் ஆசிட். அதுதான் உனக்கு வீக் ஆசிட். ஓகேவா? CH3COOH அப்படிங்கிறது வந்து வீக் ஆசிட். ஓகேவா? CH3COOH அப்படிங்கிறது வந்து உனக்கு என்னது? வீக் ஆசிட்டா இருக்குது. அப்ப அதனுடைய பேஸ் என்னது? வீக் பேஸ் NH4OH. NH4OH ammonium hydroxide is one of the weak base. Ammonium hydroxide is one of the weak base. Acetic acid is one of the weak acid. Acetic acid is one of the weak acid. HCl or HNO3 is strong acid. HCl or HNO3. HCl, HNO3 அப்படிங்கிறது வந்து உனக்கு ஸ்ட்ராங் ஆசிடா இருக்கு. அப்ப ஸ்ட்ராங் பேஸ் என்ன சார் அப்படின்னா NaOH, சோடியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, இப்ப வீக் பேஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. வீக் ஆசிட் அசிட்டிக் ஆசிட், வீக் ஆசிட் அசிட்டிக் ஆசிட், வீக் பேஸ் என்ன அப்படின்னா அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. இந்த நாளை மட்டும் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னா HCl, வீக் ஆசிட்னா CH3COOH, ஸ்ட்ராங் பேஸ்னா NaOH, வீக் பேஸ்னா NH4OH. So அப்ப HCl or HNO3 is strong acid, acetic acid CH3COOH is weak acid, NH4OH ammonium hydroxide is weak base, NaOH sodium hydroxide is a strong base. இப்ப இந்த கண்டென்ட்ல கொடுத்திருக்காங்க ஸ்ட்ராங் ஆசிட் வெர்சஸ் ஸ்ட்ராங் பேஸ். அப்ப ஸ்ட்ராங் ஆசிட்டுக்கும் ஸ்ட்ராங் பேஸுக்கும், அப்ப ஸ்ட்ராங் ஆசிட் HNO3யும் ஸ்ட்ராங் பேஸ் NaOH ரியாக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? அதுதான் மேல எழுதிக்கும் பாரு. எக்ஸாம்பிள், HNO3 plus NaOH to gives என்னது? சோடியம் நைட்ரேட். சோடியம் நைட்ரேட் அப்படிங்கறது ஃபார்ம் பண்ணுது. சோடியம் நைட்ரேட் அப்படிங்கறத ஃபார்ம் பண்ணுது. எல்லாத்துலயுமே வாட்டர் ரிமூவ் ஆயிடுது. ஓகேவா? சோ அப்ப ஒரு சோடியம் நைட்ரேட் எப்படி ஃபார்ம் ஆகுது? ஸ்ட்ராங் ஆசிட் வெர்சஸ் ஸ்ட்ராங் பேஸ். ஸ்ட்ராங் ஆசிட்டும் ஸ்ட்ராங் பேஸும் சேரும் போது சோடியம் நைட்ரேட் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டா ஃபார்ம் பண்ணிட்டு வாட்டர் ரிமூவ் ஆயிடுது. இது வந்து உனக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்ட்ராங் ஆசிட் வெர்சஸ் ஸ்ட்ராங் பேஸ், சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் HNO3 நைட்ரிக் ஆசிட். Then next one, sodium hydroxide plus acetic acid. Next one வந்து sodium hydroxide plus acetic acid. Sodium hydroxide is one of the strong base, acetic acid one of the weak acid. அப்ப strong acid versus weak base, strong acid versus weak base. So அப்ப அது ரெண்டும் சேரும்போது உனக்கு சோடியம் அசிட்டேட் அப்படிங்கிற ஒரு சால்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. சோடியம் அசிட்டேட் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணுது, பிளஸ் வாட்டர் ரிமூவ் ஆகுது. ஸோ அப்ப சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் பேஸ் ஆனது வீக் ஆசிட் CH3COOH அப்படிங்கிற வீக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது CH3COOH இருக்கக்கூடிய CH3COOவும் இந்த ஸ்ட்ராங் பேஸ்ல இருக்கிற Naவும் சேர்ந்து சோடியம் அசிட்டேட்டா கன்வெர்ட் ஆகுது. அதுதான் அங்க எழுதி இருக்கிறோம். செகண்ட் ரியாக்ஷன், ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். ஓகேவா? ஒரு நிமிஷம். Okay, so NH4OH, sorry, NaOH, sodium hydroxide plus acetic acid, sodium hydroxide plus acetic acid to form sodium acetate. Sodium acetate, one of the example for strong acid versus weak base. Strong acid versus weak base. Next, strong acid HNO3. Okay, wow.
sorry, strong base versus weak acid. Okay, ba? Sorry, strong base. NaOH is one of the strong base versus weak acid. Weak acid. Okay. Third one, strong acid. HNO3 is a strong acid. NH4OH, ammonium hydroxide, is a weak base. So strong acid versus weak base. Strong acid versus weak base. So இப்போ பாரு ஒண்ணும் கிடையாது, இந்த NH4 ஓட NO3 வந்துடும், அம்மோனியம் நைட்ரேட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். அம்மோனியம் நைட்ரேட் பிளஸ் வாட்டர். அப்ப ஒரு ஸ்ட்ராங் ஆசிட்டும் ஒரு வீக் பேஸும் சேர்ந்து அம்மோனியம் நைட்ரேட்டை ஃபார்ம் பண்ணிட்டு வாட்டரை ரிமூவ் பண்ணிடுது. Then fourth one, acetic acid plus ammonium hydroxide. Acetic acid is one of the CH3COOH, okay va, weak acid, versus ammonium hydroxide is one of the example for weak base. அப்ப weak acid versus weak base, weak acid versus weak base, இது ரெண்டும் சேரும்போது இந்த H போயிட்டு NH4 இங்க வந்துரும், ammonium acetate, CH3COONH4. So ammonium acetate produce பண்ணுது plus water. So அப்ப 4 கண்டென்ட்லயுமே வாட்டர் மாலிகூல் எலிமினேட் ஆகுது, வாட்டர் மாலிகூல்ஸ் ஆனது எலிமினேட் ஆகுது. ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ், ஸ்ட்ராங் ஆசிட் வீக் பேஸ், வீக் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ், வீக் ஆசிட் வீக் பேஸ். மொத்தம் 4 கண்டென்ட் இருக்கு, அதை தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ட்ராங் ஆசிட்டுக்கு HNO3 எடுத்துக்கோ, வீக் ஆசிட்டுக்கு அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கோ, CH3COOH எடுத்துக்கோ. அதே வீக் பேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா NH4OH அம்மோனியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கோ. ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்னா NaOH சோடியம் ஹைட்ராக்சைடை எடுத்துக்கோ. அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈக்குவேஷன் எழுதலாம். பட் அந்த 4 ஈக்குவேஷன்லயுமே உனக்கு என்ன ரிமூவல் ஆகுது அப்படின்னா வாட்டர் மாலிகூல்ஸ் ஆனது ரிமூவல் ஆகுது, வாட்டர் மாலிகூல்ஸ் ஆனது ரிமூவல் ஆகுது. ஓகேவா, கிளியரா? சரி, the next one, last one, ஓகேவா, solubility products. solubility product. இப்ப solubility productக்கு ஒரு டெஃபினிஷன் நாங்க எழுதியிருக்கேன், அதை நான் படிக்கிறேன், அப்படியே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன எழுதியிருக்கேன் தெரியல அப்படின்னா நான் படிக்கும்போது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. The maximum number of undissociated ions, the maximum number of undissociated ions of an electrolyte in the saturated solution, at given temperature of remaining equilibrium with the undissolved phase of the solution. ஓகேவா, undissolved phase of the solution. இதுதான் அதுக்குண்டான டெஃபினிஷன். So solubility product, the symbol is KSP. The solubility product, the symbol is KSP. இப்ப ஒண்ணும் கிடையாது, solubility product முதல்ல solubilityனா என்ன அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. solubility அப்படின்னா ஒரு பீக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்கப்பா. இந்த பீக்கர்ல இப்ப தண்ணி எடுத்துக்கிற ஒரு பீக்கர் எடுத்துக்கிற, ஃபர்ஸ்ட் ஒரு பீக்கர் எடுக்கிறோம், ஓகேவா. வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய உப்பு கூட எடுத்துக்கோங்க. இப்ப NaCl இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப NaCl தூக்கி அந்த பீக்கர்ல போட்டீங்கன்னா அமைதியா அப்படியே இருக்கும், ஓகேவா, எதுவும் ஆகாது, ஏன்னா உள்ள எதுவுமே இல்லை, எம்டி பீக்கர்னு வச்சுக்கோங்க. இன்கேஸ் அதே தண்ணி இருக்கு, வாட்டர் இருக்கு, அந்த வாட்டர் இருக்கக்கூடிய அந்த பீக்கர்ல உப்பை தூக்கி போட்டுறீங்க. அப்ப உப்பை தூக்கி போட்டீங்கன்னா என்ன ஆகும், உப்பு என்ன ஆகும், கரையும். தட் இஸ் a solubility. So அப்ப the salt or dissolved in water is called as solubility. So solubility product means என்ன அப்படின்னா அதனுடைய கோஎஃபிஷியன்ஸ், அதனுடைய கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த அயான்ஸ் மல்டிபிள் ஆகும், பெருக்கு தொகைக்கு சமமா இருக்கும். அதை தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா solubility product. இப்போ ஒரு எக்ஸாம்பிளா அந்த தண்ணியில கரைஞ்சி போச்சு இல்லையா, இப்ப Na பிளஸ், இப்ப NaCl தண்ணியில கரையும் போது என்ன ஆகும், Na பிளஸ் ஆகும், Cl மைனஸ் ஆகும், மொத்தமா டிசோசியேட் ஆயிடும், உடஞ்சி போயிடும். அப்ப அந்த Na பிளஸ்ங்கிற ஒரு அயான்ஸ் இருக்கு, Cl மைனஸ் அப்படிங்கிற ஒரு அயான்ஸ் இருக்கு. இந்த அயான்ஸ் உடைய அந்த கோஎஃபிஷியன்ட் நம்பருக்கு பெருக்கு தொகை, ஓகேவா, அதனுடைய பெருக்கு தொகையை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா solubility product அப்படின்னு சொல்றோம்.
அது என்ன சார் அப்படின்னா உன் புக்ல வந்து லெட் குளோரைடு கொடுத்துருக்கோம் PbCl2 சொல்லிட்டு. ஸோ அதே ஈக்குவேஷன் தான் இப்ப நான் இங்க எழுதியிருக்கேன். இப்ப இந்த PbCl2 வாட்டர்ல டிசால்வ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி பிரியும்னா Pb2 பிளஸ் ஆகும் பிளஸ் 2Cl மைனஸ் ஆகும் பிரியும். 2Cl மைனஸா பிரியும். இப்ப ஆல்ரெடி நம்ம ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் எழுதியிருப்போம். ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது என்னது? The ratio of concentration, அதாவது molar concentration of the product to the product of molar concentration of the reactant அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அண்டர் ஈக்லிபிரியம் கண்டிஷன் அந்த மோலாருங்கிறது சொல்லலாம் கூட வெல்லாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுல ஒன்றும் பெரிய ராங்கான ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் அதுல கிடையாது. ஓகே, ஸோ அப்ப எப்படி எழுதணுமோ அதே மாதிரிதான் இங்கேயும் எழுத போறோம். ப்ராடக்டுடைய கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை இந்த ரியாக்டருடைய கான்சன்ட்ரேஷன், இதைத்தான் எழுத போறோம். இதுல எதை நெக்லெக்ட் பண்றேன்னா அந்த ரியாக்டன்டுடைய கான்சன்ட்ரேஷன் அப்படியே தூக்கிட்டு வேண்டவே வேண்டாம். அது எழுதலாம், எழுதாமே விட்டு, எழுதிட்டா அழைச்சிடு, அதுக்கப்புறம் வேண்டாம். அந்த ரியாக்டருடைய கான்சன்ட்ரேஷன் விட்டுட்டீங்கன்னா அந்த ப்ராடக்ட் மட்டும் இருக்கும் இல்லையா? இப்ப இங்க பாருங்களேன், Pb2 பிளஸ் 2Cl மைனஸ் இருக்கு இல்லையா? அப்ப Pb2 பிளஸ் 2Cl மைனஸ் இருக்கு. அந்த ப்ராடக்டுடைய கான்சன்ட்ரேஷனுடைய பெருக்கு தொகையை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா உனக்கு சால்பிலிட்டி ப்ராடக்ட்னு சொல்றோம். சரி, அப்ப அந்த எப்படி சார் சால்பிலிட்டி ப்ராடக்ட்? சால்பிலிட்டி ப்ராடக்ட் சிம்பிள் KSP. இப்போ ஒரு எக்ஸாம்பிளா நான் என்ன பண்றேன் அப்படின்னா இது தனியா எடுத்து எழுதிட்ட பாருங்க. KSP ஈக்குவல் டு Pb2 பிளஸ், ஸோ சாரி ஒன்னு விட்டுருக்குறாங்க, இங்க 2 வரணும். ஏன்னா 2Cl மைனஸ் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா 2Cl இருக்குது. அப்ப அந்த 2Cl மைனஸ் தான் இங்க எழுத போறோம். ஓகேவா? போட்டுக்கோ. ஓகேவா? சோ அப்ப இதுக்கு எப்படி சார் KSP கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதனுடைய பவர்ல எத்தனை இருக்குன்னு பாருங்க. இங்க ஒண்ணுதான் இருக்கு, விட்டுரு. இது வந்து ஒரு S வச்சுக்கோ. நெக்ஸ்ட் குளோரின் எடுத்துட்டீங்கன்னா Cl ஒரு S வச்சுக்கோ. இப்ப இந்த S பவர் 2ன்னு வந்துடும். Clக்கு வந்து S ஸ்கொயர்னு வந்துடும். அப்ப 2 ஸ்கொயர் என்னது 4ஆ மாறிடும். அப்ப 4, ஓகேவா? இங்க ஒரு S ஸ்கொயர், அப்ப 4S³ அப்படின்னு மாறிடும். இப்ப இது வரும் 2 4 S into S ஸ்கொயர். இப்ப ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா என்ன ஒரு ஆட் பண்ணிட்டீங்கன்னா 4S³ 4S³ வந்து KSP. எதுக்கு? லெட் குளோரைடுக்கு வந்து KSP. ஓகேவா? சோ அப்ப KSPங்கிறது சாலிபிலிட்டி ப்ராடக்ட். சோ அப்ப சாலிபிலிட்டி ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஒரு பீக்கர்ல ஒரு சொல்யூஷன், ஒரு சால்ட் இருக்கு. எலக்ட்ரோலைட் அப்படின்னா மின்பகுளி கரைசல்னு சொல்றோம். அந்த எலக்ட்ரோலைட் அப்படிங்கிறது வந்து தண்ணியில போய் அந்த சால்ட்டை போட்டு கரைச்சற பத்தி அதுக்கு பேர் தான் எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்றோம் சொல்யூஷன். இப்ப அந்த தண்ணியில போட்டு கரையும் போது முழுவதுமா அந்த அயான், அந்த சால்ட் ஆனது முழுவதும் அயான்ஸா பிரிய அடைஞ்சிருது. அந்த அயான்ஸ் உடைய கான்சென்ட்ரேஷனுடைய மல்டிப்ளிகேஷன் வேல்யூ தான் வந்து உனக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா சால்பிலிட்டி ப்ராடக்ட். பெருக்கு தொகை தான் வந்து சால்பிலிட்டி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ இதோட அந்த அயானிக் ஈக்லிபிரியம் அப்படிங்கிற லெசன் இதோட முடிஞ்சிருக்குது. இதுல வந்து இந்த பெண்டிங் என்ன இருக்கு அப்படின்னா சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் உனக்கு பெண்டிங்ல இருக்கு. இதுக்கெல்லாம் நான் என்ன பண்றேன், உங்களுக்கு தனியா வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் எதெல்லாம் விட்டுருக்கிறோமோ, எந்தெந்த ப்ராப்ளம் எல்லாம் நான் விட்டுட்டு போறேனோ அந்த ப்ராப்ளம் எல்லாம் தனியா ஒரு நோட் போட்டு எழுதி நான் உங்களுக்கு என்ன பண்ணேன், PDF ஃபைல் மாதிரி போட்டு அனுப்பிச்சு விட்டுறேன். லெசன் பேரை எழுதி, கொஸ்டின் எழுதி, ஆன்சர் எழுதி உங்களுக்கு அனுப்பிச்சிடறேன். அதை நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கரெக்ட் ஆயிடும். ஸோ தியரி மட்டும் நான் டீச் பண்ணிட்டு போறேன். ப்ராப்ளம் எல்லாம் என்ன பண்றேன்னா நான் நீட்டா உட்காந்து எழுதிடுறேன். எழுதிட்டு அதை என்ன பண்றேன், ஒரு PDF ஃபைல் மாதிரி மொத்தமா எடுத்து மொத்தமா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடுறேன். நீங்க அதை டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ப்ராப்ளத்தை எடுத்து வச்சு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதோட இந்த லெசன்ஸ் உனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அயானிக் ஈக்லிபிரியம் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் ஆல்ரெடி P block 2, ஓகேவா? அது வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ 2 lessons ஆர் கம்ப்ளீட்டட். ஓகேவா? ஸோ மறுபடியும் இந்த லெசன்ல என்ன இருக்கு, இன்னைக்கு என்ன பார்த்தங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். ஹெண்டர்சன் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ அது வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஹெண்டர்சன் ஈக்குவேஷன்ல லெட் அஸ் கன்சிடர் ஆசிட் அண்ட் பேஸ் 2 ஈக்குவேஷன்ஸ் எடுக்கிறோம். அப்போ ஆசிட்டை பேஸ் பண்ணி இருக்கும்போது H பிளஸ் ஈக்குவல் டு KA. ஓகேவா? KA இன்ஸ் ஆசிட் பை சால்ட். இந்த ஈக்குவேஷனை 2 பக்கமும் நெகட்டிவ் லாக் எடுக்க போற. நெகட்டிவ் லாக் எடுத்த அப்படின்னா உனக்கு
minus log of concentration Kh plus minus log Ka minus log acid by salt னு வந்துரும். next minus log of Kh plus அப்படிங்கிறது வந்து என்னது pH value. அப்ப minus log Kaங்கிறது pK value. இந்த வேல்யூ கொண்டு அதில் சப்ஸ்டிட் பண்ணினா pH equal to pKa minus log acid by salt னு வரும். minus log பிளஸ்க்கு மாற்றும் போது சால்ட் மேல போயிட்டு ஆசிட் கீழே வந்துடும். இது ஆசிடுடைய ஹெண்டர்சன் ஈக்குவேஷன். ஸோ பிஹெச்சுக்கு பதிலாக பிஓஹெச் போட்டு பிகேஏவுக்கு பதிலாக பிகேபி போட்டு ஆசிட் பை சால்ட் பை ஆசிட்டுக்கு பதிலாக பேஸ் ஆசிட்டுக்கு பதிலாக பேஸ்ன்னு போட்டீங்கன்னா இது பேஸுடைய ஹெண்டர்சன் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் சால்ட் ஹைட்ராலஜி. சால்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆசிட்டும் ஒரு பேஸும் சேரும் போது உனக்கு ஒரு சால்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு ஆசிட் அண்ட் பேஸ் ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது உனக்கு வந்து ஒரு சால்ட்டை ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அப்போ அந்த ஒரு சால்ட் வந்து பிளஸ் வாட்டர், ஓகேவா? ஸோ ஒரு ஆனியானா இருந்தாலும் சரி ஒரு கேட்டையானா இருந்தாலும் சரி ரெண்டுமே வாட்டர்ல உனக்கு கரையக்கூடியது, டிசால்வ் ஆகக்கூடிய கண்டிஷன்ல இருக்கு. ஸோ ஒரு ஆனியான் ஒரு மைனஸ் ஆனது வாட்டர்ல டிசால்வ் போது ஒரு அமிலம் ஒரு ஆசிட்டையும், ஒரு பிளஸ் ஒரு கேட்டையான் ஆனது வாட்டர்ல டிசால்வ் போது ஒரு பேஸையும் ஃபார்ம் பண்ணுது. இதை பேஸ் பண்ணி மொத்தம் 4 வகையில சொல்லியிருக்கணும். ஸ்ட்ராங் ஆசிட் வெர்சஸ் ஸ்ட்ராங் பேஸ், ஸ்ட்ராங் பேஸ், வீக் ஆசிட் வெர்சஸ் வீக் பேஸ். ஸ்ட்ராங் ஆசிட்னா HNO3, வீக் ஆசிட்னா அசிட்டிக் ஆசிட் CH3COOH. அதே மாதிரி ஸ்ட்ராங் பேஸ்னா NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு, வீக் பேஸ் அப்படின்னா NH4OH அமோனியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டா இந்த 4 ஈக்குவேஷன் நீங்க எடுத்து எழுதிடலாம். நெக்ஸ்ட் சாலிபிலிட்டி ப்ராடக்ட். சாலிபிலிட்டி ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஸ்பீக்கர்ல அதாவது ஒரு சால்ட் ஆர் டிசால்வ்டு இன் வாட்டர், ஓகேவா? ஒரு சால்ட் ஆனது வாட்டர்ல மொத்தமா அயனைஸ் டிசால்வ் ஆகுது அப்படின்னா அப்ப அந்த டிசால்வ் ஆன அந்த அயான்ஸ் உடைய கான்சென்ட்ரேஷனுடைய பெருக்கு தொகையை தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா சாலிபிலிட்டி ப்ராடக்ட். அப்ப சாலிபிலிட்டி மீன்ஸ் ஒன் ஆஃப் த சால்ட் ஆர் டிசால்வ்ட் இன் வாட்டர் இஸ் கால்ட் as சாலிபிலிட்டி, ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ இதோட உனக்கு இந்த அயானிக் ஈக்குலிபிரியம் அப்படிங்கிற அந்த லெசன் ஆனது உனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் உனக்கு எதை சொல்ல போறோம் அப்படின்னா வேற ஒரு லெசனை புதுசா நாம பார்க்க போறோம், ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணுவோம்.